அந்த மலைக்காடு அங்கே போனவங்க யாரும் திரும்பி வரலன்னு சொல்லப்பட்ட இடம். ஒரு புது ரிசர்ச் குழு அங்கே போச்சு. சரவணா, அஜ்மல், ராம், அலெக்ஸ், நசீரா. முதல்ல எல்லாம் நார்மலாக தான் இருந்தது. ஆனால் பாதை மாற ஆரம்பிச்சது. மேப்ஸ் மிஸ் மேட்சஸ் ஆச்சு. காற்றுல சூடு அதிகமாக இருந்தது. அதுக்குள்ள சிவி, சரவணா, நசீரா அப்பப்போ குரல்கள் வேற கேட்டதும் எல்லாருமே நின்றுட்டாங்க. பயணம் முழுக்க அலெக்ஸ் அங்கங்க பார்த்துக்கிட்டே நடந்துட்டு இருந்தான். மண்ணில் சங்கிலிகள் இழுத்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான தடங்கள் அங்கங்க இருந்துச்சு. அவன் மெதுவா இங்கிருந்து யாரும் நம்ம தப்பிச்சு போக முடியாதுன்னு சொன்ன உடனேயே மழையே இல்லாம ஒரு பெரிய மின்னல் மாதிரி ஏதோ காட்டுக்குள்ள வெட்டுச்சு. அலெக்ஸ் மெதுவா பின்னாடி நடந்துகிட்டே குரல் தாழ்த்துக்கிட்டு சொன்னா, கொல்லிவாய் பிசாசு, ரத்த காட்டேரி, கண்ணில் தீப்பொறி, அது வந்துருச்சு. இப்போ நம்மளை தான் தேடுது. கதையின் மடியில் சேனலின் முதல் சூப்பர் தேங்க்ஸாக இந்த கதைக்கு வழங்கிய அந்த நல்ல உள்ளத்திற்கு மிக்க நன்றி. அது நம் சேனலுக்கும் எனக்கும் உதவியாகவும் ஊக்கமாகவும் இருக்கும். மே காட் பிளஸ் யூ. நன்றி. அந்த குரல் முடிஞ்சதுமே உடனே யாருமே ஒரு வார்த்தையுமே பேசலை. எல்லாரும் ஒரே நேரத்தில் வேகமாக நகர ஆரம்பித்தாங்க. ஆனால் எந்த டைரக்ஷன் சேஃப்னு யாருக்குமே புரியல. சரவணா ஒன்றா இருங்கன்னு சொன்னான். ஆனால் அவனுடைய குரலே எக்கோ மாதிரி அந்த இடத்துல ஃபீல் கொடுத்தது. அவங்க ஒன்றா ஓட ஆரம்பித்தாங்க. சில அடிகள் போனதுக்குள்ளேயே மரங்கள் மாறி மாறி வந்தது. அதே மாதிரி ஒரு மரம் மறுபடியும் முன்னாடி வந்ததுமே ராம் நின்னான். நாம் இதே இடத்துலயே திரும்பி வந்துக்கிட்டே இருக்கிறோன்னு அவன் சொன்னதுமே டென்ஷன் இன்னும் அதிகமாக மாறுச்சு. நசீரா உடனே மேப் பார்த்தா அது கம்ப்ளீட்லி மிஸ்மேட்ச், அது யூஸ்லெஸ். இது நார்மல் ஜியோகிராஃபி இல்லை, அப்ரூவ்டு மேப்லயே இருக்கிற மாதிரியே இல்லையே, பாதை இட் செல்ஃப் சேஞ்ச் ஆகுதுன்னு அவ சொன்னதுமே அஜ்மல் கோபத்தோட அப்ப எப்படி வெளியே போறதுன்னு கேட்டான். அந்த நேரத்துல காத்து மறுபடி வீசுச்சு. இந்த தடவை குளிரா இல்லை, சூடு இல்லை, வேற மாதிரி நெருப்பாக வீசுச்சு. மரங்களுக்கு நடுவில் மங்களா அந்த நெருப்பு ஒளி மட்டும் எங்கேயோ இருந்து பார்க்குற மாதிரி எல்லாருக்குமே தோணுச்சு. அந்த நிமிஷத்தில் எல்லாருக்கும் ஒரே ரியலைசேஷன், அவங்க எஸ்கேப் ஆகலை, இன்னும் அதே இடத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்கன்னு. அந்த நெருப்பு ஒளி ஒரே இடத்துல இல்லாமல் வேற வேற பக்கத்தில் மின்னி மறைஞ்சு போச்சு. அது ஒரு உருவம் மாதிரி இல்லை, ஒரு ப்ரெசன்ஸ் மாதிரி இருந்தது. அது எங்கே இருக்குன்னு தெரியல, ஆனால் இருக்குது எல்லா இடத்துலையுமே. அதுவும் அவங்கள சுற்றி வர்ற மாதிரி சங்கிலி சத்தங்கள் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தது. ராம் மெதுவா, அது நம்ம பக்கம் நேராக வரல, அது பார்த்துக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னான். சரவணா கவனமாக சுற்றி பார்த்தா. ராம் சொன்னதை யாருமே மறக்க முடியல. அந்த நேரத்தில் மறுபடியும் ஒரு குரல், இந்த தடவை அஜ்மீலோட குரல் மாதிரியே, ராம் இங்க வான்னு தெளிவாக கேட்டது. அஜ்மீல் உடனே நான் பேசலன்னு சொன்னதுமே எல்லாருக்கும் உடம்பு நடுங்க ஆரம்பிச்சது. அப்போ திடீர்னு அந்த குரல் வந்த பக்கம் ஒரு நொடிக்கு நெருப்பு மின்னச்சு. அந்த ஒளிக்குள்ள ஒரு உருவம் இருந்த மாதிரி தோணுச்சு. தலை இருக்கிற இடத்துல கிளீனா தெரிஞ்சது, மண்டை ஓடு மட்டும் தெரிஞ்சது. கண்கள் இருக்கிற இடத்துல தீப்பொறி மின்னுற மாதிரி ஒரு ஃபிளிக்கர். கிளியரா தெரியல, ஆனா அது மனுஷன் இல்லை அப்படின்னு புரிஞ்சிச்சு எல்லாருக்குமே. அந்த ரியலைசேஷன் வந்ததுமே சரவணா மறுபடியும் அலெக்ஸையும் பார்த்தான். இது எப்படி வேலை செய்யுது சொல்லு நான் கேட்டான். அந்த கேள்வி கேட்டதுமே அலெக்ஸ் சில நொடிகள் அமைதியாக நின்றுட்டு இருந்தான். அது நேராக அட்டாக் பண்ணாது. அவன் மெதுவாக ஆரம்பித்தான். முதல்ல பாதையை குழப்பம், அப்புறமா குரல் வரும், யாரை தனியாக பிரிக்க முடியும்னு பார்க்கும். அவன் சொன்னதுமே அஜ்மீலுக்கு கோபமாக வந்துச்சு. அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டதுமே அலெக்ஸ் ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டான். நான் முன்னாடி வந்தப்போ நாங்கள் 2 பேர். அவன் சொன்னதுமே ஒரு நொடிக்கு அவன் குரல் நின்று போச்சு. இப்போ நான் தான் அவன் முடித்தான். அந்த வார்த்தை கேட்டதுமே சைலன்ஸ் இன்னும் ஹெவியாக மாறுச்சு. நசீரா மெதுவா,
அப்படின்னா சொல்ல ஆரம்பிச்சா. ஆனா யாருக்கும் அதை முடிக்க தேவையில்லை. அவன் தப்பிச்சது எப்படி அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரிய ஆரம்பிச்சது. அலெக்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் அந்த குழுவுடைய ட்ரஸ்ட் முழுசா உடைஞ்சு போச்சு. அஜ்மீல் உடனே முன்னாடி வந்து, நீ நீ முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு எங்களை இங்க கொண்டு வந்திருக்க இல்ல, ஏமாத்திருக்கல்லன்னு கோபத்தோட கேட்டான். சரவணா அவனை நிறுத்த முயற்சி பண்ணாலும் டென்ஷன் ஆல்ரெடி அதிகமா போயிருந்தது. நான் சொல்லியிருந்தா நீங்க வந்திருக்க மாட்டீங்களே. அலெக்ஸ் மறுபடியும் அதே தான் காமா சொல்லிட்டு இருந்ததுமே அஜ்மீல் இன்னும் சீர ஆரம்பிச்சான். அதனால எங்களை தூண்டலா யூஸ் பண்ண பாக்குறியான்னு அவன் சத்தம் உயர்ந்தது. அந்த சத்தம் காட்டுல எக்கோ ஆகி இன்னும் விசித்திரமா கேட்டது. ராம் நடுவுல நின்னுக்கிட்டு, இவங்கிட்ட சண்டை வேண்டாம் கைஸ், இவன் இன்னும் என்ன முடிவில் இருக்கான்னு தெரியல, இங்க இருந்து நாம வெளியே போகணும்னு மெதுவா 3 பேருக்கிட்டையுமே சொன்னான். நசீரா அவனோட பக்கம் நின்றுக்கிட்டு, ஆமா நம்ம கண்டிப்பா ஸ்பிளிட் ஆகவே கூடாது, அதுக்கு தான் அதுவுமே காத்திருக்குதுன்னு சொன்னான். அந்த நேரத்துல காத்து மறுபடியும் சூடா வீச ஆரம்பிச்சது. மரங்களுக்கு நடுவில் அந்த மங்கலான நெருப்பு ஒளி இன்னும் நெருக்கமா தோணுச்சு. அந்த நிமிஷத்துல எல்லாருக்குமே புரிஞ்சது, இப்போ பிக்கஸ்ட் டேஞ்சர் அது இல்லை, அவங்களுடைய உடைஞ்சு போன ட்ரஸ்ட் தான் அப்படிங்கிறது. அந்த சண்டை இன்னும் முழுசா அடங்கல. அதே நேரத்துல மண்ணுல இருந்து ஒரு விசித்திரமான சத்தம் வந்தது. எல்லாரும் கீழே பார்த்த நேரத்திலேயே மறுபடியும் நசீரா நின்ன இடத்துலயே மண் மெதுவா உடைஞ்சு கீழே சரிய ஆரம்பிச்சது. நசீரான்னு சரவணா கத்துனான். அவன் உடனே அவ கையை பிடிச்சிட்டு இழுத்தான். சில நொடிகள் அவ கால்கள் கீழே போன மாதிரியே இருந்தது. கீழே போயிருச்சு. அலெக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நின்றுகிட்டு இருந்தான் ஒரு கியூரியாசிட்டியோட. ராமும் அஜ்மீலும் 2 பேரும் சேர்ந்து தான் இழுத்ததும் அவ மறுபடியும் மேல் வந்தா. அந்த இடம் முழுசா விழவே ஆரம்பிச்சது. கீழே ஒரு ஆழமான வெற்றிடம் மாதிரி இருந்தது. அந்த இடத்துல இருந்து சூடா புகைகளா மேல எழும்ப ஆரம்பிச்சது. நெருப்பு இருக்கிற மாதிரியே மரங்களுக்கு நடுவில் அந்த நெருப்பு ஒளி திடீர்னு 2-3 இடத்துல மறுபடியும் மின்னி போக ஆரம்பிச்சது. அந்த நிமிஷத்துல எல்லாருக்குமே புரிஞ்சது, அது ஒரே இடத்துல இல்ல, அது சுத்தி வந்துகிட்டே இருக்குதுன்னு. அவங்க எங்க நிக்கிறாங்கன்னு அது தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள மெதுவா சுத்தி முடிச்சு போட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்குதுன்னு அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது. அந்த நெருப்பு ஒளி 3 பக்கத்துல மின்னியதுமே சரவணா உடனே ஒன்னா இருங்க ஸ்பிளிட் ஆகாதீங்கன்னு சொன்னான். எல்லாருமே நெருக்கமா நின்னாங்க. ஆனா சூடு இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சது. அஜ்மீல் திடீர்னு பின்னாடி பார்த்தான். அவன் முகம் வெறுமையா மாறி, யாரோ என்கிட்ட பேசுறாங்கன்னு மெதுவா சொன்னான். கேட்காத அது நம்ம குரல் இல்லைன்னு சரவணா கத்துனான். ஆனா அந்த குரல் இன்னும் கிளியரா அவனை இழுக்க ஆரம்பிச்சது அஜ்மீல. அந்த நொடியிலேயே அவன் முன்னாடி இருந்த அந்த நெருப்பு ஒளி திடீர்னு பெருசா மின்னுச்சு. இந்த தடவை அது அவுட்லைன் மட்டும் இல்ல, அதுக்குள்ள முழுசா ஒரு உருவம் தெளிவா நின்னுது. மனித உடல் மாதிரி ஷேடோ. ஆனா தலை இருக்கிற இடத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மண்டை ஓடு மட்டும், அதுல கண்கள் இருக்கிற இடத்துல மின்னல் மாதிரி தீப்பொறி. அலெக்ஸ் உடனே கத்துனா, பார்க்காதீங்க, அதை யாரு பாக்குறாங்களோ அவங்களை எடுத்துக்கிடும். அலெக்ஸ் கத்துனா அந்த வார்த்தை முடிஞ்ச உடனே எல்லாரும் பார்வையை கீழே குனிஞ்சாங்க. யாரும் அந்த உருவத்தை நேரா பார்க்கல. அந்த நிமிஷத்துல சரவணாவுக்கு ஒரு விஷயம் மட்டும் கிளியரா இருந்தது. இங்க இருந்து ஓடுனா மட்டும் போதாது, சரியான முடிவு எடுக்கணும். யாரும் தனியா நகராதீங்கன்னு அவன் மெதுவா சொன்னான். குரல் ஸ்டடியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவனுக்குள்ள பயம் இருந்தது. அந்த நெருப்பு மண்டை ஓடு, அந்த உருவம் இன்னும் அங்கேயே இருந்தது. அது மூவ் ஆகல. ஆனா அதோடைய பிரசன்ஸ் மட்டும் பிரஷர் அதிகமா ஃபீல் ஆக ஆரம்பிச்சது. நசீரா சுத்தி பார்த்தா, இங்க ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்குது, மறுபடி ரிப்பீட்டடா நடக்கிற மாதிரியே தோணுது எனக்கு. நம்ம மெதுவா சொன்னதுமே ராம் உடனே கவனமா பார்த்தான். ஆமா, அது ஒருத்தரையே ஃபோக்கஸ் பண்ணுது அவன் மெதுவா சொன்னான். அந்த வார்த்தை கேட்டதுமே எல்லாருமே ஒரு செகண்ட் சைலண்ட் ஆயிட்டாங்க. அலெக்ஸ் மெதுவா பேச ஆரம்பிச்சான். இங்க இருந்து எல்லாருமே போக முடியாதுன்னு அவன் சொன்னதுமே சரவணா நேரா அவனை பார்த்தான். அந்த நிமிஷத்துல முடிவு எடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு எல்லாருக்குமே புரிஞ்சுது. அலெக்ஸ் சொன்ன அந்த ஒரு வரி காத்தையே கசக்கிற மாதிரி இருந்தது. எல்லாரும் போக முடியாதுன்னு அவன் சொன்னதும் யாரும் உடனே பேசல. அந்த வார்த்தை ஒவ்வொருத்தரையும் வேற மாதிரி தாக்குச்சு. அஜ்மீல் உடனே, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டதும் சரவணா அவனை அமைதியா இருக்க சொல்ல நினைச்சாலுமே அவனுக்குள்ளேயுமே கூட அதே கேள்விதான் இருந்தது. நசீரா மெதுவா, அது ஒருத்தரையே ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்குதுன்னு அவ சொன்னதுமே அந்த சைலன்ஸ் இன்னும் ஹெவியா மாற ஆரம்பிச்சது. ராம் கீழே பார்த்துக்கிட்டே, யாருன்னு மெதுவா கேட்டான். அந்த கேள்விக்கு யாருக்கிட்ட இருந்துமே பதில் வரல. எல்லாரும் ஒருத்தங்க பார்த்துக்கிட்டாங்க. யாரு டார்கெட் ஆகிக்கிட்டு இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியல. ஆனா அந்த பாசிபிலிட்டி மட்டும் எல்லாரையுமே பதற வச்சது.
அந்த நிமிஷத்தில் காற்று திடீர்னு இன்னும் சூடாக மாற அந்த உருவம் இப்போ நின்ன இடத்துல மட்டும் இல்லை, அது இன்னும் நெருக்கமாக வந்த மாதிரி ஃபீல் கொடுத்தது. யாரும் அதை நேராக பார்க்கல, ஆனால் அந்த ப்ரெசன்ஸ் மட்டும் தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருந்தது. மெல்ல மெல்ல அந்த நெருப்பு ஒளி பெருசாக மின்ன ஆரம்பிச்சது. இந்த தடவை மங்களம் இல்லை, தெளிவாக தெரிஞ்சது. தி கோஸ்ட் ரைடர், கொல்லிவாய் பிசாசு நீளமான சங்கிலியோட நின்னுக்கிட்டு இருந்தது. தீப்பொறி கண்கள்ல மின்னுற ஒளி நேரா ஒருத்தரை தேடி சுத்துற மாதிரி இருந்தது. அந்த கண்கள் ஒரு நொடிக்கு அஜ்மீல் மேல நின்ன மாதிரி தோணுச்சு. அவன் உடனே பின்னாடி ஒரு அடிக்கு நகர்ந்தான். சரவணா உடனே பார்க்காதன்னு சொன்னான். ஆனா அந்த உருவம் ஆல்ரெடி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சது. கொல்லிவாய் பிசாசு வாயிலிருந்து கூட இப்போ நெருப்பை கக்கிக்கிட்டே மெதுவா முன்னாடி வர ஆரம்பிச்சது. அப்போ உலகமே அசையாம நின்ன மாதிரி இருந்தது எல்லாருக்குமே. அந்த நொடியில எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சது, இது ஃபைட் பண்ண முடியாத நேரம். அந்த நொடியில் எல்லாரும் பின்னாடி நகர முயற்சி பண்ணாங்க. ஆனால் அந்த உருவம் அஜ்மீல் மேலே ஃபோக்கஸ் பண்ணி நெருக்கமாக வந்துக்கிட்டே இருந்தது. அஜ்மீல் சட்டையெல்லாம் பற்றி எரிய ஆரம்பிச்சது. சரவணா அவனை உடனே இழுக்க முன்னாடி வந்தான். இங்கே வான்னு கத்துறான். ராம், நசீரா 2 பேரும் சேர்ந்து அவனை பிடிக்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் அந்த சூடு அவங்களுக்கே பக்கத்தில் வர முடியாத மாதிரி தள்ளுச்சு. அலெக்ஸ் மட்டும் அங்கேயே நின்றுட்டு இருந்தான். அவன் கண்கள் அந்த நெருப்பு மண்டையோடு மேலேயே இருந்தது. அவன் மூச்சு வேகமாக இருந்தது. ஆனால் அவன் ஓடலை. இதுதான் அவன் மெதுவா சொன்னதுமே யாருக்குமே புரியல. அவன் முகத்துல பயம் இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு முடிவு ஃபிக்ஸ் ஆகி இருந்த மாதிரி தோணுச்சு. நான் முன்னாடி தப்பிச்சது வேற ஒருத்தனாலன்னு அவன் குரல் குலுங்கி சொல்லிட்டே இருந்தான். அந்த நேரத்துலையுமே அந்த வார்த்தை கேட்ட உடனே சரவணா, என்ன பண்ற அலெக்ஸ், பின்னாடி வான்னு அவன் கத்துறான். ஆனா அலெக்ஸ் அந்த இடத்துல இருந்து அசையவே இல்லை. அந்த நேரத்துல அலெக்ஸ் ஒரு அடிக்கு முன்னாடி வந்தான். நான் முன்னாடி தப்பிச்சது எப்படி தெரியுமா? அவன் சொன்னதுமே எல்லாருடைய கவனமும் அவன் மேல திரும்பிச்சு. அவன் கண்கள்ல அந்த சேம் பயம் இருந்தது. ஆனா அதுக்கு கூடவே ஒரு கில்ட்டி ஃபீலிங் கலந்திருந்தது. என் ஃப்ரெண்டை என் கையாலேயே தள்ளி விட்டு ஓடுனேன். இதுதான் பொசுக்கி சாம்பலாக்கிருச்சு. ஆனா உங்களுக்கும் அதே பாவத்தை நான் இனி நினைக்க மாட்டேன். 4 பேரும் ஓடுங்கன்னு கத்திக்கிட்டே, ஹே கொல்லிவாய் பிசாசு, இப்போ நானே வாண்டடா வந்திருக்கேன், என்னவோ உலகத்துல ஏத்துக்கோ, மேல வான்னு சொன்னதும் கோஸ்ட் ரைடர் மாதிரி சங்கிலி அலெக்ஸ் சுத்தி பிடிச்சது. அந்த நொடியில எல்லாருக்கும் புரிஞ்சது, அவன் தன்னையே இரையா கொடுக்கறான்னு. கொஞ்ச நேரத்திலேயே அலெக்ஸோடைய தலை எரிய ஆரம்பிச்சது. அலெக்ஸ் முன்னாடி நின்ன நொடியிலேயே அந்த நெருப்பு மண்டையோட உருவம் அவன் மேல முழுசா ஃபோக்கஸ் ஆகினது. அந்த சூடு இன்னும் அதிகமா மாறிச்சு. சுத்தி இருந்த காத்தே நின்று போன மாதிரி ஆயிடுச்சு. சரவணா அந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு இப்போ ஓடுங்கன்னு கத்துனான். ராம், நசீரா 2 பேரும் அஜ்மீலை இழுத்துக்கிட்டு பின்னாடி நகர ஆரம்பிச்சாங்க. யாருமே திரும்பி பார்க்கல. அந்த இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு வேகமா தூரமா நகர முயற்சி பண்ணாங்க. பின்னாடி இருந்து அந்த குரல் மறுபடியும் கேட்டது. இந்த தடவை அது சரவணாவுடைய குரல் மாதிரியே, ஓடுங்கன்னு எக்கோ ஆயிட்டே வந்தது. அது உண்மையா இல்ல அந்த கொல்லிவாய் பிசாசு தான் இமிட்டேட் பண்ணுதா யாருக்குமே புரியல. சரவணா ஒரு செகண்ட் நின்று பின்னாடி பார்க்கணும்னு தோணினாலுமே அவன் தன்னை தடுத்துக்கிட்டான். நிக்காதீங்க, வேகமா வெளியே போறதுக்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டே முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்தான். சில நிமிஷங்கள் கழிச்சு காத்து மாற ஆரம்பிச்சது. அந்த சூடு குறைய ஆரம்பிச்சது. மரங்களுக்குள்ள வழி மறுபடி தெளிவா தெரிஞ்ச மாதிரி, வானம் தெரிஞ்ச மாதிரி ஆனது. அந்த நிமிஷத்துல எல்லாருக்கும் ஒரு ஹோப் வந்துச்சு, இங்கிருந்து வெளியே போயிடலாம். அந்த வழி வெளிச்சமா தெரிஞ்சதும் எல்லாருமே வேகமா முன்னாடி நகர்ந்தாங்க. சில நிமிஷத்துக்குள்ள காடு மெதுவா பழைய மாதிரி மாற ஆரம்பிச்சது. காத்து குளிர்ந்தது, சத்தம் திரும்பி வந்தது நார்மலாக. அந்த சடன் சேஞ்ச் அவங்கள ஒரு நொடிக்கு நிக்க வச்சது. இது சேஃப் ஆச்சா இல்ல இன்னும் ஏதோ இருக்கான்னு குழப்பம் இருந்தாலும் நசீரா சிரிச்சுக்கிட்டே, ஐ லைக் இட் உங்களுக்கும் கூட இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கன்னு சொல்லவும் அஜ்மீல் மூச்சை சரி பண்ணிக்கிட்டு, நாம வெளியே வந்துட்டோமா அவன் கொஞ்சம் ஹைப் ஆகியே கேட்டான். அடுத்த நொடியிலேயே
ஐயோ ஐயோ நான் ரொம்ப ஹைப் ஆகிட்டேன், நீங்களும் எங்கள் ஸ்டோரியை ஹைப் பண்ணுங்கன்னு ஹாஃப் சீரியஸாக சொன்னான். சரவணா சுற்றி பார்த்துக்கிட்டே நம்பலாமா இல்லை இன்னும் டவுட் வைக்கணுமான்னு மெதுவாக சொன்னான். அவன் டோன்லேயே இன்னும் ஏதோ ட்விஸ்ட் இருக்குன்னு ஃபீல் ஆச்சு. நசீரா நோட் புக் எடுத்து பார்த்தா இந்த இடம் நம்ம மேப்பில் இப்போ இல்லவே இல்லை. நான் அவன் சொன்னதுமே ராம் அதிர்ச்சியா அப்படின்னா நாம் எங்கே இருந்தோன்னு கேட்டதும் அந்த கேள்விக்கு யாருக்கிட்ட இருந்தும் பதில் வரல. அந்த நேரத்தில் தூரத்தில் ஒரு சின்ன சத்தம். எல்லாரும் அந்த பக்கம் பார்த்தாங்க. மரங்களுக்கு நடுவில் இன்னொரு குழு அந்த பாதையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சது. சரவணா உடனே ஐயோ அவங்க தூரமா இருக்காங்களே தங்கங்களே, இங்க நடந்தது எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே கீழே கமெண்ட் பண்ணி அவங்க கிட்ட சொல்லுங்க. எங்களை பார்க்குற நீங்களே புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அடிக்கடி வருவோம், ரெடியா இருங்கன்னு பிரீத் விடாம சொன்னா. அஜ்மீல் பின்னாடி திரும்பி ஹே கைஸ், இந்த கொல்லி வைபிசாஸ் விஷயத்த இந்த வீடியோ மூலமா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அலர்ட் பண்ணுங்கன்னு சொல்லவும் அந்த நேரத்துல சின்ன அழுக சத்தம் கேட்டது. ராம் தான் மெதுவா சொன்னான், எங்களுக்காக தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்ட அலெக்ஸுக்காக ஒரு சிலை வைக்க போகிறோம், உங்களால் முடிஞ்சதை சப்போர்ட் பண்ணுங்க, சூப்பர் தேங்க்ஸ் கொடுத்தா அது அவனுக்கான மரியாதையாக இருக்கும் சொல்லி சொன்னதுமே அவன் குரல் நழுவி போச்சு. 4 பேரும் மெதுவாக நடக்க ஆரம்பித்தாங்க. பின்னாடி தூரத்தில் அதே கொல்லிவாய் பிசாசு மண்டையோட்டுல நெருப்பெரிய பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்துச்சு. பக்கத்துலேயே இன்னொரு நெருப்பு மண்டையோடு அலெக்ஸோட ட்ரெஸ்ஸில் நின்றுட்டு இருந்துச்சு.